வணக்கம் அவர்களே. இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக ஒரு அக்காண்ட ஒரு ஏழ்பம்பட்ட அக்காண்ட ஒரு 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 கனவுன்னு சொல்லலாம். அந்த கனவில் இன்றைக்கு அவள் கால் தடம் பதிச்சிருக்கு. என்ன கனவுன்னு பார்த்தோம்னா, அவள் ஒரு எங்கள் மெல்லாவி முல்லைத்தீவு மாவட்டம் மெல்லாவியை சேர்ந்த ராசரத்னம் யாழினி என்ற ஒரு பெண்மணியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அவள் செய்த சாதனைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனல் புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிறுவனத்தில் எனது பட்டப்படிப்பை கடந்த ஆண்டு பூர்த்தி செய்து முடித்துள்ளேன். அந்த வகையில் சுவாமி விபுலானந்தா ராசதுரை அரங்கின் முன்னிலையில் இன்று புதன்கிழமை 11/2/2026 இன்று எனது ஓவியங்களானது கண்காட்சிப்படுத்தப்பட்டது. ஒருவருக்கும் கனவுகள் இருக்கலாம். அதே மாதிரி எந்த வாழ்க்கையிலே நான் கண்ட கனவு இன்றைக்கு நிஜமாயிற்று. ஒவ்வொருவரும் கனவு காணுங்க. அது உங்களோட முயற்சி, நீங்க எவ்வளவு அதுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்களோ அது ஒரு நாளைக்கு சாதனையா மாறும். அதே மாதிரி தான் நானும் ஒரு சாதனையை புரிய வேண்டும் என்ற ஒரு ஆசையில இரவுகள் பாராம நித்திர கொள்ளாம ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் அழகா பார்த்து ரசிச்சு செஞ்சேன். எந்த ஒரு வேலையும் ரசிச்சு செஞ்சாதான் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது ஓவியமண்டா அதுலேயும் ரசித்து பார்த்தா தான் அதை மற்றவங்களுக்கு அழகாக தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கலையும் ரசித்து பார்க்கும்போது தான் அதில் ஒரு அழகும் சந்தோஷமும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷரும் அப்படித்தான், மனுஷரையும் ரசித்து பார்க்க ஒவ்வொரு ரசனையை பொறுத்து தான் அவங்களோட அழகு தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஓவியமும் எனக்கு ரசனையை கொடுத்தது. நான் இது மட்டும் இல்லை, இன்னும் நான் பல ஓவியங்களை வரைவேன். ஓவியத்தில் நான் கண்ட கனவு எப்பவுமே நிஜமாகும். நான் இதை கைவிட மாட்டேன். இன்றைக்கு இந்த நாள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கு. எப்பவுமே இந்த நாள் போல நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பயணத்தை தொடங்குவேன் என்று கூறுகின்றேன். இது என்னுடைய பயணம் இல்லை, ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய பயணத்தில் கனவு காணுங்க, முயற்சி கொள்ளுங்க. அப்போதான் நீங்கள் உங்களோட பயணத்தை சந்தோஷமாக கொண்டு போகலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இவ்விழாவின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெறும். அந்த வகையில் சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிறுவனம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பணிப்பாளர் பேராசிரியர்களான புளோரன்ஸ் பாரதி கேந்தடி அம்மையார் அவர்களை முதலாவது மங்கள விளக்கேற்ற ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த மங்கள விளக்கை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் கட்டுர தொழில்நுட்ப கலைகள் திரு ரமேஷ் பிரகாஷ் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்த மங்கள விளக்கை இந்நிகழ்வில் கதாநாயகியான யாழினி அவர்கள் தாயார் ஏற்றுகிறார். திருமதி ரினுஜா சிவசங்கர் அம்மணி அவர்களை மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விரிவுரையாளர் திரு சுமனையா அவர்களை மங்கள விளக்கத்தை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அருள் சஞ்சித் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் இசைத்துறை தலைவர் பாகிசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக மாணவர்கள் சார்பாக ஒருவரை மங்கள
எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜேசுநாதர் தூதுவரும் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் கிடக்கு. இது அடுத்த ஃபோட்டோ அப்துல் கலாம்ன்ற ஃபோட்டோ பெரிய எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது பழைய காலத்தில் இல்லை சுருட்டு பிடிப்பாண்டு கடிப்பாங்க, அதை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு படம் வச்சுருக்காங்க. அது இதுவும் அதே மாதிரி ஒரு படம் தான். ஒரு பெண்மணின்ற படத்தை கீறி வச்சுருக்காங்க. காந்தி தாத்தா சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்க வீர விளையாட்டு, 2 சேவல் சண்டைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பெண்மணி வீணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. இதான் ஆனை கோழியான்னு சொல்லுவாங்க. அதான் இது இப்படி அழகாக வட்டி ஒரு பாதியும் மற்ற முழு பாதியும் இருக்குது. இது கிட்டி கெட்டப்போன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த விளையாட்டு. ஒரு பெண் பாருங்க பிள்ளையார தூக்கி வச்சுக்க மாதிரி. இதான் எல்லாருமே பார்க்க எவ்வளோ தத்துருவமாக கூறப்பட்டிருக்கேன். ஒரு பெண்மணி கிளியோட கதைக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. இதில் இளநியை கட்டி சைக்கிளில் விற்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க. குரலும் முழக்கியம் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன கத்தியால் வெட்டுற அவங்களோட பேரண்ட்ஸ் நினைக்கிறேன். சுலகெல்லாம் இதெல்லாம் பழைய காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சுலகெல்லாம் இந்த காலத்தில் இல்லை. இதுன்னு அந்த தாளம் தட்டுறன்னு சொல்லுவோம். கோயிலெல்லாம் தாளம் தட்டுவாங்க. இப்படி தான் பழைய காலத்துலேருந்து அரட்டி அடிப்பாங்க எல்லாம் பேப்பரில் வாசி. இப்போ அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அழகிய பெண்மணியும் விரைஞ்சிருக்காங்க. அவள் அப்படி இருந்து இடுப்பில் குடத்தை வச்சு நிற்கிற மாதிரி, அக்கா தம்பி கதைக்கிற மாதிரி நிலாவை காட்டி கப்பல் கொண்டு கண்ணில் நிற்கிற மாதிரி இப்படி பலவற்ற ஓவியங்கள் இந்த அக்காவால் வரையப்பட்டிருக்கு. பார்க்கையோட தத்துருவமானது. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயங்களும் தத்துருவமாக அவள் அந்த கைவண்ணத்தில் வரையப்பட்டிருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாருங்க இதெல்லாம் குளிப்பாட்டுற மாதிரி. இப்போ ஒன்றுமே பெரிய இல்லை. இதான் சொல்லுவோம் மட்பாண்டம் வினைறன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் மிஷின் வந்தபடியே அவங்க தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொன்றுமே பழைய காலத்தில் மோஸ்ட்டாக இந்த அக்கா வரைஞ்சிருக்க எல்லாமே சின்ன சின்ன தத்துருவமான பழைய காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுற பழைய காலத்தில் இப்போ இருக்கிற தெரியாததை அப்படியே பழைய காலத்தில் இப்படி இப்படி எல்லாம் இருந்தது காட்டுறதுக்காகத்தான் இந்த அக்கா அவ்வளவு தத்துருவமாக தனது அர்ப்பணிப்புட அந்த லவ் பண்ணி செய்வான்னு சொல்லுவோம். அது அந்த அந்த கலையை நாங்கள் லவ் பண்ணாதான் அது இன்னும் மெருகூட்டி அப்படி அச்சாசெல்லாம் வரக்கூடிய மாதிரி இருக்குறாங்க. இதில் எல்லாமே இருக்குறாங்க. இதெல்லாம் பழைய காலத்துல இப்போ எங்களுக்கு மாடு கண்டு ஒன்றுமே தெரியாது பாருங்க. இதில் அவ்வளோ தத்துருவமாக இருக்குன்னு பாருங்க. இதில் இருக்க ஓவியங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதையை கூறுவதாக இருக்கின்றது பாருங்க. நீங்கள் வந்து பார்த்து ஒரு ஓவியத்தை ரசித்து பார்த்தா தானே, இல்லாட்டி பார்க்க நோம்பலாக பார்க்க என்னடா ஓவியம்னு தெரியும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லுவதாக தான் அமைகின்றது. தொடர்ந்து கஷ்டப்பட்டு 4 வருடங்கள் ஒரு கனவு தான் இன்று நிறைவேறியிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி ஒரு பெண்மணி தனித்து தனது திறமையை வெளிக்காட்டி கொண்டு வந்து ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துகின்றது ஒரு பெரிய விடயம். அதை அந்த அக்கா நிகழ்த்தியிருக்க ரசரத்னம் யாழினி என்ற ஒரு அக்கா நிகழ்த்தியிருக்கிறது உண்மையாகவே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்வாக அமைகின்றது.